ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இனோவேட்டிவான பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமா டின்னர் ஆப்ஷன்னு சொல்லலாம். வீட் இடியாப்பம். கோதுமை மாவு வச்சு நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணியிருப்போம், தோசை பண்ணியிருப்போம். ஆனால் இந்த இடியாப்பம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக பூவாக அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான இந்த இடியாப்பம் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு கோதுமை மாவை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லேயே நம்ம தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு 4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு இன்றைக்கி எடுத்துருக்கேன். இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரியவங்க 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ நான் 4 கப்பு கோதுமை மாவு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த கோதுமை மாவு தான் இது. அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு மீடியம் ஹீட்டில், ரொம்ப கருகாமல் இந்தளவு சூடு ஏறுற அளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணி கருக விட்டுறக்கூடாது. இதை கலர் மாறாமல் நல்ல மீடியம் ஹீட்டில் ஸ்லோவாக நம்ம ரோஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதே பவுலில் நம்ம 4 கப்பு தண்ணி மெஷர் பண்ணி நம்ம கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு 4 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிது. ஒரு 1/4 கப் அளவுக்கு எனக்கு மீதியே வந்துச்சு. ஸோ 4 கப் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. 4 கப்பு தண்ணி வச்சுட்டு அது தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம கோகனட் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது இன்றைக்கி வெஜ் குருமாவோட நான் இன்றைக்கி சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வெஜ் குருமாவோட ரெசிபியும் நான் என்னோடய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட ஊற்றி நம்ம கலந்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மரக்கரண்டியோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு திக்கான கரண்டியோ எடுத்து நம்ம அந்த வெந்நி தண்ணியை, நான் கொதிக்கிற தண்ணி இல்லையா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி நல்லா ஊற்றி கிளறிக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம 4 கப்ஸ் தண்ணியில் 95% இது எனக்கு கரெக்டாக இழுத்துருச்சு. ஒரு கோதுமை மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து இந்த தண்ணி கரெக்டாக கொஞ்சம் வேறுபடும். ஸோ 4 கப்பு வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. மொத்தமாக ஃபுல்லாக ஒரே டைமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சம் மாவு இருக்கும் போதே நம்ம தண்ணி ஊற்றுறதை நிறுத்திடணும். ரொம்ப சொதன்னு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டால் இடியாப்பம் நல்லா வராது. ஸோ கீழே கொஞ்சம் மாவு இருக்கும் போதே நிறுத்திட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் இது சூடு கொஞ்சம் அடங்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நமக்கு சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும். நம்ம கை வச்சு பிசைய முடிகிற அளவுக்கு கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்குது. சுத்தமாக சூடு ஆறுற அளவுக்கு விடணுங்கிறது இல்லை. ஸோ இப்போ நம்ம கை தொடுற அளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா இடியாப்பம் நல்ல சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம சூடாக தேங்காய் பாலோட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வெஜ் குருமாவோட சர்வ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த அளவு நல்ல சாஃப்டான மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம பிரிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு இது இடியாப்ப தட்டு நான் க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டீமரில் வைக்கிற இடியாப்ப தட்டு இது இடியாப்ப குழல். இதையும் நான் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உள்ள எட்ஜஸ் எல்லாமே நல்லா க்ரீஸ் பண்ணி நான் அந்த தட்டு ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவு நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதியை கவர் பண்ணி வச்சிடலாம். அந்த மாவு காயாத அளவுக்கு நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம அந்த இடியாப்ப குழல் நம்ம எந்த இதில் பண்ண போகிறோமோ அந்த குழலில் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்ப அச்சு போட்டுடலாம். இடியாப்ப அச்சு எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம லோட் பண்ணி நம்மளோட இடியாப்பம் பிள்ளைகிறத நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அது போட்ட உடனே அது வெளியே நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த கோதுமை இடியாப்பம். இது சூடாக நம்ம அந்த வெஜ் குருமாவோடையோ ஸ்டூவோடையோ இது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். எந்த கிரேவி இல்லைன்னா தேங்காய் பால் சர்க்கரையோடு சாப்பிடும் போது கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டில் ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி ஒரே இடமா புளியாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக அதை படுற மாதிரி இந்த மாதிரி சுற்றி புழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் புழிஞ்சிட வேண்டாம். ஓரளவு நார்மல் ஹைட்டில் புழிஞ்சாலே போதும். ஒரு 3 சுற்று வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம இப்போ நான் இடியாப்பத்தை நம்ம ஸ்டீமருக்குள்ளே வச்சு இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 8 மினிட்ஸ்லேயே இது
ஈஸியாக ரெடி ஆகிடும். மாவெல்லாம் ஆல்ரெடி வெந்திருக்கு இல்லையா, ஸோ ஈஸியாகவே ரெடி ஆகிடும். நம்ம இதை ஊற்றி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு செட்டு ரெடி பண்ணுறதுக்கு பண்ணோன்னா இதை வெளியே எடுக்கவும் அது உள்ளே வைக்கவும் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ்லேயும் இதே மாதிரி இடியாப்பத்தை சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் இட்லி பிளேட்டில் ஃபுல்லாக ஊற்றி வச்சுருக்கேன். நமக்கு என்ன மாதிரி விருப்பமோ, என்ன ஷேப்பில் ஒரு ஃபுல்லாக வேணும்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்னதாக இது வந்து சர்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே மொத்தமாக எடுத்து ஒரு பீஸா நம்ம இட்லி மாதிரியே சர்வ் பண்ணிடலாம். சின்ன சின்ன இட்லி பிளேட்ஸில் நம்ம வச்சோன்னா. இப்போ நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா. இந்த அளவு ஒரு 7 to 8 minutes வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தால் நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி கோதுமை இடியாப்பம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. வெஜ் குருமாவோட சர்வ் பண்ணும்போது அட்டகாசமாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீட் இடியாப்பம் வந்து டயபெட்டிக் ஸ்பெஷலாகவும் இருக்கும், ப்ளஸ் வயசானவங்க ஈஸியாக கன்சியூம் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஆப்ஷன் கூட. இந்த டேஸ்டியான ஒரு டின்னர் இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.